ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஒரு ரேண்டமான சாட்டர்டே தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் சாட்டர்டே வந்து எப்பயுமே லீவாக தான் இருக்கும். மாமாவுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து லீவாக இருக்கும். எங்கள் 2 பேருக்குமே சாட்டர்டே சண்டே லீவ்னா இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே தான் லீவாக இருக்கும். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சேனல் வந்து 6K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கு. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ 6K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கும் போது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரியலி தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு இந்த ரங்கோலி கோலம் போடுறத விட இந்த கம்பி கோலம் போடுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அது என்னமோ தெரியல, எனக்கு அது அவ்வளோ வரவும் வரல. லாஸ்ட் 3 டேஸாக மழை வந்துட்டு இருந்ததுனால 3 டேஸ் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இந்த சாட்டர்டே வந்து சின்னுக்கு மட்டும்தான் ஸ்கூலு, அவனுக்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்ன செய்கிறதுன்னு நான் யோசிக்கிற வேலையே எனக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் ஸ்கூலுன்றதுனால நான் நைட்டே வந்து என்ன லஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டேன். அவன் வந்து கேரட் ரைஸ் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். சாம்பார்னால் சின்னுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிரியாணி எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சின்னுக்கு வந்து சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். 3 வேளை சாம்பார் கொடுத்தா கூட சாப்பிடுவான். அப்படி ஒரு சாம்பாரை விரும்பி சாப்பிட்றாருன்னா அது சின்னு தான். என்னோட காலேஜ் டேஸில் மோஸ்ட்லி எங்கள் அம்மா எனக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரது தான் கேரட் ரைஸ், பீன்ஸ் ரைஸ், அப்புறம் பீட்ரூட் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக தான் செஞ்சு தருவாங்க. இந்த சாதம் குழம்பு அப்படின்னு தனியாலாம் செஞ்சு தர மாட்டாங்க. மோஸ்ட்டாக வெரைட்டி ரைஸ் தான் என்னோடய லஞ்ச் பாக்ஸில் இருக்கும். எப்பயும் மார்னிங் ஆனால் கொஞ்சம் வேகமாக ஒர்க் டென்ஷனில் ஸ்பீடாக சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாட்டர்டே வந்து கொஞ்சம் பொறுமையாகவே சமைச்சிட்ருந்தேன். ஏன்னா வேகமாக சமைச்சிட்டு போய் லேப்டாப் ஆன் பண்ணுற வேலை இல்லை, அதனால பொறுமையாக சமைச்சிட்ருந்தேன். முட்டை வேக வச்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு அப்படியே எடுத்து வச்சேன். பார்த்தா அது சூடாகவே தான் இருந்துச்சு. நிறைய டைம் இந்த மாதிரி தெரியாமல் சூடாக இருக்குன்னு தெரியாமல் அப்படியே போய் கையில் பிடிச்சிருவேன். அன்னைக்கு கேரட்டில் முட்டை எதுவும் உடச்சி ஊற்றல, அப்படியே தான் பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கிச்சனுக்கு புதுசாக ஒரு 4 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். இதுதான் அந்த 4 ஐட்டம். இந்த எக் கட்டர் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஆன்லைனில் பார்த்து. அப்புறமா அந்த ஷாப் போகும்போது நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். மினி இட்லி தட்டு தான் வாங்கலான்னு நினச்சேன். அப்புறம் இந்த கட்டர்ஸ் பார்த்தோன்னே சரி இதிலே இட்லி தோசைலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த ஆயில் ப்ரஷ் இல்லைன்னு சொல்லி ஆயில் ப்ரஷ் தான் வாங்கியிருந்தேன். ஒன் டைம் க்ராசரிஸ் வாங்க போகும்போது காஃபி தூள்னு நினச்சி ஃபில்ட்ரு காஃபி தூள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அது நார்மல் காஃபி தூள் இல்லை, ஃபில்ட்ரு காஃபி தூள்னு சொல்லிட்டு. அது அப்படியே ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். சரி ஃபில்டர் காஃபி வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் ப்ரஷ் வீட்டில் இல்லைன்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் பார்த்தேன் லட்டு விளையாடுற டாய்ஸில் இருந்துச்சு. மாமா வந்து டீ காஃபிலாம் எதுவும் குடிக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் குடிப்பேன். அதனால் அந்த காஃபி ஃபில்ட்ரு வந்து சின்னதாகவே வாங்கிக்கிட்டேன். நான் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ வாங்க மாட்டேன். ரெண்டுத்துலேயுமே பார்ப்பேன், எதில் கம்மியாக இருக்கோ அப்புறமா தான் வாங்குவேன் பார்த்துட்டு. அப்படி தான் இந்த எக் கட்டர் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். எல்லாத்துலேயுமே 100 ருபீஸ் அபவில் தான் இருந்துச்சு. 95 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தேன். கடையில் வந்து 65 ருபீஸில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வாங்கிட்டேன். இந்த எக் கட்டர் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு அப்புறம் தான் வாங்கினேன். ஏன்னா இந்த ஃபுல் எக்காக வச்சா சின்ன வந்து ஸ்கூலில் சாப்பிட மாட்டான். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் ஸ்டார்டிங்லலாம் நைஃப்பில் தான் கட் பண்ணி கொடுத்தேன். அதுவுமே அவனுக்கு சாப்பிட கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் இந்த எக் கட்டர் வந்து வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அதை வச்சு ட்ரை பண்ணேன். எக்குமே நல்லா தான் கட் பண்ணியிருந்துச்சு. அன்றைக்கி வந்து லட்டுவுமே சீக்கிரமாக எழுந்துட்டா. சின்னுக்கு தோசை ஊற்றும் போதே அவளுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவளும் அவங்க அண்ணா கூடவே உட்காந்து சாப்பிட்டுட்டா.
லஞ்ச் பேக்கை மாற்றலான்னு சொல்லிட்டு நானும் மாற்றி வேறு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவன் வந்து இந்த மோட்டு பத்தில் லஞ்ச் பேக் தான் வேணும்னு சொல்லிட்டு இதே தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் டெய்லி ஸ்கூலுக்கு. லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வச்சேன்னு சொல்லிட்டு எப்பயுமே மார்னிங்கில் கேட்பான். அன்றைக்கும் அப்படி தான் கேட்டுகிட்டே இருந்தான். நான் நீ கேட்டது தாண்டா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலுமே அவன் நம்பவே மாட்டான். ஒரு 2-3 டைம்ஸ் அதானே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா ஒரு சில நாளில் அவன் கேட்பான், நான் வேறு ஒன்று செஞ்சு வச்சுருவேன். அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்து சொல்லுவான், நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எப்பயும் 9:00 மேலே தான் கிளம்பி போவாங்க. அன்றைக்கி சீக்கிரமாகவே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 8:45க்கெலாம் சின்ன ஸ்கூல் கிளம்பியாச்சு. சின்ன ஸ்கூலுக்கு அனுப்புகிற அப்புறமா துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா லாஸ்ட் 3-4 டேஸாக மழையாக இருந்ததுனால துணி எதுவும் துவைக்காமல் இருந்துச்சு. நிறைய துணி வந்து இருந்துச்சு. ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சும் மிஷினில் போடுற அளவுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் சேர்ந்துருச்சு. என்னடா இவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு டைம் இல்லாதனால மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேல தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து வைப்பேன். இது ஆல்ரெடி துவைச்ச துணி. 1 2 3 சொல்லு. மாமாவுக்கு தான் தோசை ஊற்றிட்டுருந்தேன். நானும் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்டு அப்படியே உட்காந்தேன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதனால சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். எப்பயும் எல்லா சாமானும் ஈவினிங் தான் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா க்ளீனிங் வேலையும் நடக்கும். லீவுன்றதுனால அந்த டைமில் எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட உட்காந்தேன். நம்ம சாப்பிடும்போது தான் லட்டு ஏதாச்சும் கேட்கும். அப்போ தான் அந்த டைமில் வந்து தண்ணி கொடுங்க, ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு ஏதாச்சும் கேட்டுட்ருப்பா. அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாமாவுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் தான் செஞ்சுருந்தேன். மாமாவுக்கு செய்யும்போது சீஸ்லாம் போட்டு செஞ்சுட்டேன். அதனால் அவன் எனக்கு சீஸ் இல்லாமல் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னு கேட்டுட்ருந்தான். அதனால் அவனுக்கு சீஸ் இல்லாமல் பிரெட் ஆம்லேட் போட்டுட்ருந்தேன். எனக்கு இந்த ஸ்டார்ட்டிங்கில் இந்த பிரெட் ஆம்லேட் பிடிக்கவே பிடிக்காது. அப்புறமா நானாக செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறமா எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ரொம்ப. நானும் மாமாவும் வீடு க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் மோஸ்ட்லி. ஆனால் எத்தனை டைம் க்ளீன் பண்ணாலும் சின்னும் லட்டும் சேர்ந்து வீட்டை கலைச்சி வச்சுருவாங்க. அன்னைக்கு அப்புறமா ஈவினிங் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன்.
எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு தோணுச்சு. அதனால் எனக்கு மட்டும் ஸ்ட்ராங்கான ஒரு டீ. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால மோஸ்ட்டாக வீட்டிலேயே தான் இருப்பேன். வெளியில் எங்கேயும் அவ்வளோவும் போமாட்டோம். சரி மாமா வந்து அன்னைக்கு வெளியில் சும்மா அப்படியே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால நானும் லட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். வெளியில் போகிறோம்னாலே லட்டுக்கு ரொம்ப குஷியாயிடும். வெளியில் போகலான்னு சொன்னால் போதும் 2 பேரும் ஃபஸ்ட்டு போய் வாசலில் நின்றுட்டுருப்பாங்க. எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் 2 பேரும் நின்றுட்டுருந்தாங்க. இதோட இந்த விலாக் முடியுது. இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.